வணக்கம். ஆரோக்கியமான வாழ்வு சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது குஸ்கா. அது எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் அரிசி, தயிர், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம், நெய், மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுங்க. இப்போ குக்கர் காஞ்சிடுது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுங்க கூட நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சூடாகிடுது. நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை ஊற போட்டுக்கலாம். அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. நம்ம அதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அது தக்காளியும் வதங்கட்டும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள் அதோட சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த புதினாவை அதோட சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்து 2 ஒன்றா கிளறி விடுங்க. சேர்த்தாச்சு. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர் அதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1½ டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்சிங் ஆகி பேஸ்ட் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் நாங்கள் அரிசி எடுத்தோம். அதே பாத்திரத்தில் 1½ பாத்திரம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடிடலாமா? அது கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த புதினாவை அதோட சேர்த்துக்கலாம். புதினாவை அதோட சேர்த்தாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். 3 விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ 3 விசில் வந்தாச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ யார் போயிடுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக குஸ்கா ரெடி. இப்போ சுவையான குஸ்கா ரெடி ஆகிடுது. அதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா.